ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ப்ரான் கபாப் அட்டகாசமாக செஞ்சு அசத்துவோம். நான் ஆல்ரெடி வந்து ப்ரான் தொக்கு வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அதில் ப்ரான்லாம் எப்படி க்ளீன் பண்ணணுன்ற வீடியோவை போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், முதல்ல வந்து நம்ம ஒரு பெரிய விரல் சைஸ் வந்து இஞ்சி வந்து தோல் உரித்து எடுத்துருக்கோம். பூண்டு வந்து ஒரு 2 சின்ன சின்ன பல் இருக்கிற 2 முழு பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 1.5 கிலோ கபாப் வந்து ப்ரான் கபாப் வந்து செய்ய போகிறேன். அதுக்கான மசாலா தான் நான் இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கேன். எப்போவுமே வந்து இஞ்சி வந்து பாதியாக இருக்கணும் பூண்டு அளவை விட. ஸோ இது கூட வந்து ஒரு பச்சை மிளகா வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்க போகிறோம். முதல்ல இதோட பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பச்சை மிளகா ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதனால காரத்துக்கு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது நல்லா வந்து கலர் வந்து என்ஹான்ஸ் ஆகும். நான் வந்து இப்போ வந்து ஒரு 3 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடைசியே கொஞ்சமாக ஆட் பண்ணியிருப்பேன். அதனால தான் 3 டீஸ்பூன் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கடல மாவு வந்து ஒரு 4 டீஸ்பூன் போல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோ கடைசியாக ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் அரிசி மாவு வந்து ஒரு 3 டீஸ்பூன் போல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் போல் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து தேவையான இன்க்ரீடியன்ட். லெமன் வந்து ஒரு முழு லெமன் வந்து புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து வினிகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக வந்து தண்ணி தெளித்து வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி கொலன்னுலாம் கபாப் மாதிரி பண்ணாதீங்க, நம்ம சிக்கன் கபாப் பண்ணுற மாதிரியெல்லாம். இது வந்து கொஞ்சம் பட்டும் படாமல் இருக்கணும். மசாலா கபாப்போடு வந்து ஒட்டாமல் லைட்டாக வந்து இப்போ நம்ம பக்கோடாலாம் செய்யும்போது எப்படி செய்வோம், கொஞ்சம் பட்டும் படாமல் அந்த மாதிரி வந்து மசாலா வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப நல்லா வரும். நீங்கள் வந்து கொலன்னு பண்ணிங்கன்னா அடி பிடிக்கும், இது மசாலாலாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், நல்லாவே இருக்காது. இல்லை சில டைம் வந்து நீங்கள் வந்து மசாலா போட்டு கபாப் போடும்போது வந்து மசாலா தனித்தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் வந்து இந்த மாதிரி பட்டும் படாமல் மசாலா வந்து இப்படி வந்து லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து கடைசியாக வந்து ஒரு 2 கொத்தப்புள்ள கருவேப்பிலை வந்து நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை வந்து நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். ரொம்ப நேரம்லாம் ஊறணும்லாம் இல்லை, உடனே வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் மட்டும் ஊறிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிக்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு ஏறட்டும். நல்லா எண்ணெய் சூடு ஏறினப்புறம் போடுங்க. கொஞ்சம் எண்ணெய் வந்து தீ கம்மியாக இருக்குன்னு போட்டிங்கன்னா அடியில் உட்காந்துக்கும். இல்லை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா போட்டோடனே கரிஞ்சிடும், உள்ளே வந்து வேகாது. அதனால் கொஞ்சம் சூடானோடனே ஒத்தி இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரான் வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க. கபாப்னா நான் வந்து கொஞ்சம் தொக்கு குழம்புலாம் செய்கிறதுனால மீடியமான ப்ரானே வாங்கிக்கினேன். கொஞ்சம் பெரிய ப்ரான் இருந்துச்சுன்னா கபாப் வந்து நம்ம போட்டு எடுக்கும்போது சின்னதாக இந்த மாதிரி சுருங்காது. பட் இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ நல்லா போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் ஃப்ரை ஆனாவே போதும். உடனே வந்து 3 நிமிஷம் போல் ப்ரான் வந்து வெந்துடும். அவ்வளோதான், நம்ம எடுத்துகிட்டு சர்வ் பண்ணுறது தான். பாருங்கள், இப்போ நான் போட்டு எடுத்தோடனே சூப்பராக நல்லா கொஞ்சம் கூட மசாலா பாருங்கள் அடியில் எதுவுமே உட்காரவே இல்லை. நல்லா மசாலா வந்து ப்ரானோட நல்லா கோட் ஆகிருக்கு. கடைசியாக வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக பொரித்து அதை ஆட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து நைட் டின்னருக்காக பண்ணியிருந்தேன். ஸோ சாதம் ரசத்தோடு வந்து இந்த ப்ரான் கபாப் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து சாம்பார் ரைஸ் வச்சு இந்த ப்ரான் கபாப் கூட சைட் டிஷ்ஷாக வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக கூட நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய குட்டி பாப்பா ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். பட் பார்த்து கொடுங்க, ப்ரான் ரொம்ப ஹீட் குழந்தைங்களுக்கு, நம்மளுக்குமே கொஞ்சம் ஹீட் தான். அதனால் வந்து கொஞ்சமாக அளவாக வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இது போல் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.